நீங்கள் வந்து வெளிநாடுகளில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு அந்தந்த கம்பெனிக்கு என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக சேஃப்டி உபகரணங்களை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2 நிமிஷம் வேலை தான் 1 நிமிஷம் வேலை தான் அப்படின்னு சொல்லி சேஃப்டியை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போ நல்லா இருக்கும்போது ஓகே, நம்ம குட் டைம் இருக்கும்போது எதுவுமே நடக்காது. ஒரு வேளை பேட் டைம் இருந்து ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இழப்பு வந்து உங்களுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேஃப்டியை நம்ம ஏமாற்றிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெல்மெட்டு சரியாக போடாது, ஷூ சரியாக போடாது இருக்காதிங்க. அடிப்பட்டால் அது உங்களுக்கு தான் பிரச்சனை. சேஃப்டிக்கோ இல்லை சூப்பர்வைசரோ கிடையவே கிடையாது. அதேமாதிரி சூப்பர்வைசர்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஊரில் வந்து இவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். இன்றைக்கி வந்து குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வந்திருக்காங்க. இவங்க பணிஞ்சு போகிறாங்க அப்படின்னா காரணம் இவங்க குடும்ப சூழ்நிலை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லாம் அனுசரித்து வாழுங்க. லைஃப் வந்து நமக்கு ஒரு டைம் தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சீக்கிரம் போய் ஊரில் செட்டில் ஆகுங்க.